இன்னைக்கு ஜூன் 28, நேரம் 11:11 ஆவதற்கு முன்பே இந்த வீடியோவை கேட்டே ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த வீடியோவில் சிவன் ஒரு அவசர செய்தி அனுப்பியிருக்கிறார். அந்த செய்தி 2 மணி நேரம் மட்டுமே செல்லுபடியாகும். 11 நிமிடத்திற்கு முன்பே கேட்க வேண்டும். கேட்டால் என்ன கிடைக்கும்? ஜூலை மாதம் முழுவதும் சிவனின் ஆசீர்வாதம் கிடைக்கும். கேட்காவிட்டால் ஒரு வாய்ப்பை இழந்தவர்களாவீர்கள். அது மட்டுமே நஷ்டம். சிவன் தண்டிக்க மாட்டார், ஆனால் வாய்ப்பை நாமே இழந்து விடுவோம். இழக்காதீர்கள். கேளுங்கள், இப்போதே கேளுங்கள். இந்த நொடியில நீங்கள் இந்த வீடியோவை கேட்கிறீர்கள். இது தற்செயல் இல்லை. சிவன் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஜூன் மாதம் கடைசி நாட்களில் இந்த வீடியோ உங்க கையில் வந்திருக்கிறது. ஏனென்றால் சிவன் ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறார். நேரடியாக, தெளிவாக, அவசரமாக. அந்த செய்தி என்னென்று தெரியுமா? நீ மாற வேண்டும் என்று. ஜூலை மாதத்திலிருந்து மாற வேண்டும் என்று. இதுவரைக்கும் வாழ்ந்த விதத்திலிருந்து ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று. அந்த மாற்றம் என்னவென்று இன்றைக்கு சொல்கிறேன். கவனமாக கேளுங்கள். ஜூன் மாதம் எப்படி கழிந்தது என்று ஒரு நொடி யோசியுங்கள். முயற்சி செஞ்சீங்களா? ஆமாம். கஷ்டப்பட்டீங்களா? ஆமாம். வெற்றி பெற்றீர்களா? சில நேரம். தோல்வி அடைந்தீர்களா? சில நேரம். இது வாழ்க்கை, இது இயல்பு. ஆனால் ஒரு கேள்வி, ஜூன் மாதத்திலே எத்தனை முறை சிவனை நினைத்தீர்கள்? தினமும் நினைத்தீங்களா? அல்லது கஷ்டம் வரும்போது மட்டும் நினைத்தீர்களா? கஷ்டம் தீர்ந்தவுடனே மறந்து விட்டீங்களா? இதை கேட்பது தண்டிக்கவில்லை. இதை கேட்பது ஒரு கண்ணாடியில பார்க்க சொல்வது. உண்மை தெரிந்தால் மாற்றம் சாத்தியம். மாற்றம் சாத்தியம் என்று தெரிந்தால் ஜூலை மாதம் வேறு விதமாக வாழலாம். வேறு விதமாக வாழ்ந்தால் வாழ்க்கை மாறும். சிவனின் அவசர செய்தி இதுதான். ஜூலை மாதத்தில் தினமும் என்னை நினை. ஒரு நொடி போதும், ஒரு வார்த்தை போதும். சிவா என்று ஒரு முறை சொல்லு, காலையில் எழுந்ததும். அவ்வளவுதான். அந்த ஒரு வார்த்தை ஒரு மாசத்தை மாற்றும். அந்த ஒரு வார்த்தை ஒரு வாழ்க்கையை மாற்றும். நம்புறீங்களா? நம்பாதீங்கள். இப்போது செய்யுங்கள். ஒரு மாதம் செய்யுங்கள். அப்புறம் பாருங்கள், மாற்றம் தெரியும். சிவன் வாக்கு மீறுவதில்லை. அவர் சொல்றார், ஒரு முறை சொல்லுவேன், நான் 100 மடங்கு திரும்ப வருவேன் என்று. இப்போது 11 அப்படின்ற நேரத்தை பத்தி பேசலாம். இந்த நேரத்திற்கு ஒரு விசேஷமான முக்கியத்துவம் இருக்கிறது என்று ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஆனால் ஜூன் மாதத்தின் கடைசி நாளில் வரும் 11 மிகவும் சிறப்பானது. ஒரு மாதத்தின் கடைசி நாளின் கடைசி நேரம். எல்லாமே ஒரு நிறைவை அடையும் நேரம். அந்த நேரத்தில் சிவன் ஒரு விசேஷமான அருளை பொழிகிறார். மாதம் முழுவதும் கேட்காமல் போனவர்களுக்கும் ஒரு கடைசி வாய்ப்பு தர்றார். கேளுங்க என்று சொல்றார். வாருங்கள் என்று சொல்றார். அந்த நேரத்தில் என்ன பண்றது? தொலைபேசியை வையுங்க, கண்களை மூடுங்க, 3 மூச்சு மனசுல சொல்லுங்க, சிவா, ஜூன் மாதம் போகிறது, ஜூலை மாதம் வருகிறது, அடுத்த மாதம் உன்னோடு வாழ்கிறேன் என்று. அந்த ஒரு வாக்கியம், அவ்வளவுதான். 11 நேரத்தில் அந்த வாக்கியம் ஒரு சக்தியோடு செல்கிறது. சிவன் கேட்கிறார், ஏற்றுக்கொள்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஜூலை மாதம் அந்த ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிக்கும். திருவண்ணாமலையில் ஒரு பெண்மணி, வயது 56. ஒவ்வொரு மாத கடைசி நாள் இரவிலும் ஒரு பழக்கம் வைத்திருக்கிறார்கள். நள்ளிரவுக்கு முன் கண்களை மூடி சிவனிடம் ஒரு வாக்கியம் சொல்கிறார்கள். சிவா, இந்த மாதம் உன்னிடம் திரும்பி தருகிறேன். அடுத்த மாதம் உன் திட்டப்படி நடக்கட்டும் என்று பெறப்படுகின்றது. இந்த பழக்கம் 3 வருஷமாக செய்கிறார்கள். வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று கேட்டால் சொல்கிறாங்க, ஒவ்வொரு மாதமும் ஒரு கொடை என்று தெரிகிறது. ஒவ்வொரு மாதமும் சிவன் நடத்துகிறார் என்று தெரிகிறது. நான் வெறும் அனுபவிக்கிறேன் என்று சொல்றாங்க. இந்த பழக்கம் இன்னைக்கு இரவே ஆரம்பிக்கலாம். 11 நேரத்துல. அந்த நேரம் வரும்போது செய்யுங்க. 3 வருஷம் செய்ய வேண்டியதில்லை. ஒரே ஒரு முறை, இன்றே. அந்த ஒரே ஒரு முறையே போதும். ஜூலை மாதம் வேற விதமாக ஆரம்பிக்கும். இப்பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயமா பேசலாம். இந்த வீடியோவில் சிவனினுடைய அவசர செய்தி என்று சொன்னோம். அவசர செய்தி என்பது என்னவென்று விளக்குகிறேன். வாழ்க்கையில சில தருணங்கள் மிகவும் முக்கியமானவை. அந்த தருணங்களை சரியாக பயன்படுத்தாவிட்டால் வாய்ப்பு போய்விடும். ஜூன் கடைசி நாள் அப்படிப்பட்ட ஒரு தருணம். மாதம் முடியுது, புதிய மாதம் வருகிறது. இந்த இடைவெளியில ஒரு தீர்மானம் எடுக்கலாம், ஒரு புதிய ஆரம்பம் செய்யலாம், ஒரு பழைய விஷயத்தை விட்டுவிடலாம். இந்த தருணம் கடந்து விட்டால் திரும்பி வராது. ஜூலை மாதம் ஆரம்பித்து விடும். அதுவும் ஒரு புதிய தருணம். ஆனால் ஜூன் கடைசி நாளின் தருணம் அல்ல. அந்த தனித்தன்மையான தருணம் இப்போது இருக்கிறது. பயன்படுத்துங்கள். சிவன் ஏன் அவசரமாக அனுப்புகிறார்? அன்பால் அனுப்புகிறார். ஒரு தாய் குழந்தை தவறான திசையில் போகும்போது அவசரமாக அழைப்பாள். தாமதமாக அழைத்தால் குழந்தை மிக தூரம் போய்விடும் என்று பயப்படுவாள். சிவனும் அப்படித்தான். நாம் சரியான திசையில் திரும்பவில்லை என்று தெரிந்தால் அவசரமாக அழைக்கிறார். கேளுங்க, திரும்புங்கள், சரியான திசையில போங்கள். அந்த சரியான திசை என்னவென்று தெரியுமா? சிவனை நோக்கிய திசை, அன்பை நோக்கிய திசை, அமைதியை நோக்கிய திசை, உண்மையை நோக்கிய திசை. இந்த 4ம் ஒரே திசையில் இருக்கின்றன. சிவனிடம் போகும் திசை. அந்த திசையில் திரும்புங்கள். இன்றிரவே திரும்புங்கள். இப்போது இந்த வீடியோவை இங்கே வரை கேட்கிறீர்கள். இந்த செய்தியை யாரோடாவது பகிருங்கள். இரவு 11 முன் கேட்க வேண்டும் என்று சொல்லுங்கள். கமெண்டில் ஓம் நமச்சிவாய என்று எழுதுங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சரி, இப்போது இந்த இரவின் ஆன்மீக சக்தியை பற்றி ஆழமாக பேசலாம். ஜூன் கடைசி நாள் இரவு என்பது ஒரு சிறப்பான நேரம். ஒரு சுழற்சி முடிகிறது, இன்னொரு சுழற்சி ஆரம்பிக்கிறது.
2 சுழற்சிகளும் சந்திக்கும் அந்த நொடி மிகவும் சக்தி வாய்ந்தது. அந்த நொடியில் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் இரட்டிப்பு பலன் தரும். அந்த நொடியில் எடுக்கும் ஒவ்வொரு தீர்மானமும் மிகவும் வலுவாக நிலைக்கும். பாரம்பரியத்தில் நம் முன்னோர்கள் இந்த சந்திக்கும் நொடிகளை மிகவும் கவனமாக கவனித்தார்கள். ஒரு நாளின் சந்தி, ஒரு மாதத்தின் சந்தி, ஒரு ஆண்டின் சந்தி, இந்த சந்தி நேரங்கள்ல பூஜைகள் செஞ்சார்கள். ஏனால் அந்த நேரங்கள்ல சக்தி மிகவும் தீவிரமாக இருக்கும் என்று தெரிஞ்சிருந்தாங்க. இந்த ஞானம் நமக்கும் இருக்கட்டும். இன்னைக்கு இரவு ஒரு சந்தி நேரம், ஜூன் மற்றும் ஜூலை சந்திக்கும் நேரம். அந்த நேரத்தை பயன்படுத்துங்கள். ஒரு நதி இன்னொரு நதியோடு சேரும் போது என்ன ஆகும்? சங்கமம் என்று சொல்வார்கள். அந்த சங்கமத்தில தீர்த்தம் என்று சொல்வார்கள். அந்த நீர் மிகவும் புனிதமானது என்று நம்புகிறார்கள். ஜூன் மற்றும் ஜூலையின் சங்கமம் இன்றைக்கு இரவு. அந்த சங்கமத்தில் நனையுங்கள், அந்த தீர்த்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போது ஒரு ஆழமான விஷயம் பேசலாம். 11-11 என்ற நேரம் ஒரு போர்டல் என்று சொல்வாங்க, ஒரு வாயில். இந்த வாயில் திறக்கும் போது ஒரு சிறப்பான ஆற்றல் பாய்கிறது. அந்த ஆற்றலை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கம் கிடைக்கிறது, ஒரு புதிய திசை கிடைக்கிறது, ஒரு புதிய வலிமை கிடைக்கிறது. ஆனால் இந்த வாயிலை கடப்பதற்கு ஒரு திறவுகோல் தேவை. அந்த திறவுகோல் என்ன? சரணாகதி. சிவனிடம் சரணடைவது. என் திட்டம் இல்லை, உன் திட்டம் என்று சொல்வது. என் சக்தி இல்லை, உன் சக்தி என்று சொல்வது. இந்த சரணாகதியே திறவுகோல். இந்த திறவுகோலோடு 11-11 வாயிலை கடங்கள். ஜூலை மாதம் சிவனின் திட்டப்படி நடக்கும். கோவையில் ஒரு இளைஞன், வயது 31. ஒரு மாதம் கடைசி நாள் இரவு ஒரு வழக்கம் வைத்திருந்தான். அந்த மாதம் நடந்தவற்றிலிருந்து ஒரு பாடம் எடுப்பான். அந்த பாடத்தை ஒரு சொல்லில சொல்வான். அந்த சொல்லை சிவனிடம் நன்றியோடு சொல்வான். இந்த பழக்கம் வைத்திருந்ததிலிருந்து வாழ்க்கையில ஒரு தெளிவு வந்தது என்று சொல்கிறான். ஒவ்வொரு மாதமும் கற்றுக்கொள்கிறோம் என்ற உணர்வு வந்தது அப்படின்று. வாழ்க்கை ஒரு பள்ளிக்கூடம் என்று புரிந்தது என்று, சிவன் ஆசிரியர் என்று தெரிந்தது என்று. நீங்களும் இந்த பழக்கத்தை இன்றிரவே ஆரம்பிக்கலாம். ஜூன் மாதம் ஒரு பாடம் என்ன கொடுத்தது? ஒரு சொல்லில சொல்லுங்கள். அந்த சொல்லை சிவனிடம் சொல்லுங்கள். நன்றி சிவா என்று சொல்லுங்கள். அவ்வளவுதான். ஒரு பழக்கம் ஆரம்பிச்சது. அது ஒரு வாழ்க்கையை மாற்றும். சிவனின் வழியா அவசர செய்தி 5 விஷயங்கள் சொல்கிறது. ஒவ்வொன்றும் மிகவும் முக்கியமானது. ஒவ்வொன்றும் ஜூலை மாதத்தை வேறு விதமாக ஆக்கும். முதல் விஷயம், தினமும் காலையில சிவனை நினை. ஒரு நொடி, ஒரு வார்த்தை, சிவா என்று. இந்த ஒரு நொடி வாழ்க்கையை நடத்தும். 2வது விஷயம், கஷ்டம் வரும்போது உடனே சிவனிடம் கொடு, சுமக்காதே, விட்டுவிடு. சிவா இதை நீ வைச்சிரு என்று சொல்லு. அந்த கொடுத்தல் உடனே நடக்கட்டும். 3வது விஷயம், நல்லது வரும்போது நன்றி சொல், மறவாதே. நல்லது வந்து போகும்போது நன்றி சொல்லாவிட்டால் நல்லது மீண்டும் வர தயங்கும். நன்றி சொன்னால் மீண்டும் மீண்டும் நல்லது வரும். 4வது விஷயம், யாரையாவது நேசி. யாரையாவது. ஒரு நாளில் ஒரு மனிதர், அவரிடம் ஒரு அன்பான வார்த்தை சொல், ஒரு புன்னகை, ஒரு உதவி. இது சிவனுக்கு மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் அவரே அன்பு வடிவமானவர். 5வது விஷயம், ஒரு நாளில் ஒரு நொடியாவது அமைதியாக இரு. தொலைபேசியை வையுங்கள், வெளி சத்தங்களை குறையுங்கள். ஒரு நொடி வெறும் இருங்கள். அந்த நொடியில சிவன் பேசுறார். கேக்குறீங்களா? இந்த 5ம் ஒரு நாளில 10 நிமிஷங்கள் கூட ஆகாது. ஆனால் இந்த 10 நிமிஷங்கள் ஒரு மாதத்தை மாற்றும், ஒரு வாழ்க்கையை மாற்றும். ஜூலை மாதத்துல இந்த 5ம் செய்யுங்கள். 11-13 நேரத்தில் இந்த தீர்மானம் எடுங்கள். இப்போது இந்த இரவின் ஒரு விசேஷமான சாதனை சொல்கிறேன். இது செய்யக்கூடியது. செய்யுங்கள். 11-11 நேரம் வரும்போது தொலைபேசியை வையுங்கள், கண்களை மூடுங்கள், 3 மூச்சு விடுங்கள். மனசுல ஜூன் மாதம் முழுவதையும் பாருங்கள். ஒரு திரைப்படம் போல நடந்தது எல்லாம், நல்லது கஷ்டம் எல்லாமே பாருங்க. ஒவ்வொன்றிலும் சிவன் இருந்தார் என்று பாருங்கள். கஷ்டத்திலும் இருந்தார், மகிழ்ச்சியிலும் இருந்தார், எல்லா இடத்திலும் இருந்தார். பாருங்க, தெரிகிறதா? தெரிஞ்சால் சொல்லுங்க. சிவா, நீ எல்லா இடத்திலும் இருந்தாய், நன்றி என்று. அந்த நன்றியோடு ஜூன் மாதத்தை மூடுங்கள். இப்போது ஒரு புதிய கதவை திறங்கள். மனசில் ஜூலை என்று எழுதப்பட்ட கதவை திறங்கள். உள்ளே ஒரு ஒளி, சிவனின் ஒளி. அந்த ஒளியில் நுழைங்கள். சிவா, ஜூலை மாதம் உன்னோடு வாழ்கிறேன் என்று சொல்லுங்கள். கண்களை திறங்கள். ஜூலை மாதம் தொடங்கிவிட்டது, சிவனோடு தொடங்கிவிட்டது. இனி அந்த மாதம் சிறப்பாகும். இந்த இரவு முடிவதற்கு முன் ஒரு கடைசி சாதனை. படுக்கும் முன் ஓம் நமச்சிவாய என்று 9 முறை சொல்லுங்கள். ஒவ்வொரு முறையும் ஒரு மாதத்திற்கான ஆசீர்வாதம். 9 முறை, 9 ஆசீர்வாதங்கள். ஜூலை மாதம் முழுவதும் அந்த ஆசீர்வாதங்கள் தொடரும். சிவன் இன்றிரவு உங்களோடு இருக்கிறார். இந்த அவசர செய்தியை கேட்டீர்கள், ஏற்றுக்கொண்டீர்கள், சரணடைந்தீர்கள். ஜூலை மாதம் சிறப்பாகும், வாழ்க்கை சிவமயமாகும். ஓம் நமச்சிவாய என்று கமெண்டில் எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த இரவு நல்லதாகட்டும். ஜூலை மாதம் சிவமயமாகட்டும். வாழ்க்கை அழகாகட்டும். இந்த இரவில் சிவனோடு இருப்பது என்பது ஒரு அழகான அனுபவம். வழக்கமாக இரவில் என்ன செய்கிறோம்? தொலைபேசியை பார்க்கிறோம், தொலைக்காட்சி பார்க்கிறோம், யோசிக்கிறோம், கவலைப்படுகிறோம். இன்றிரவு வேறு விதமாக செய்வோம். தொலைபேசியை வைப்போம், கவலைகளை சிவனிடம் கொடுப்போம், சிவனோடு இருப்போம். அந்த ஒரு வித்தியாசம் இரவை மாற்றும், தூக்கத்தை மாற்றும்.
நாளை காலையை மாற்றும். சிவன் யார் என்று ஒரு நொடி யோசியுங்கள். சிவன் என்பது வெறும் ஒரு கோவிலில் இருக்கும் கடவுள் மட்டும் இல்லை. சிவன் என்பது நம்மில் இருக்கும் ஒரு சக்தி. நல்லதை விரும்பும் சக்தி, மாற விரும்பும் சக்தி, வளர விரும்பும் சக்தி, அன்போடு வாழ விரும்பும் சக்தி. அந்த சக்தி நம்மில் எப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் வெளி சத்தங்களில் மூழ்கி தெரியாமல் போகிறது. இன்றிரவு அந்த சக்தியை தேடுங்கள். அந்த சக்தியோடு பேசுங்கள். அந்த சக்தியோடு தூங்குங்கள். ஜூன் மாதத்திலே அந்த சக்தி எத்தனை முறை வெளிவந்தது? எத்தனை முறை யாரிடமாவது அன்போடு நடந்து கொண்டீர்கள்? எத்தனை முறை ஒரு நல்ல செயல் செய்தீர்கள்? எத்தனை முறை ஒரு கஷ்டத்தை அமைதியோடு தாண்டினீர்கள்? அந்த ஒவ்வொரு தருணத்திலும் சிவன் வெளிவந்தார். அது உணர்ந்தீர்களா? இப்போது உணருங்கள். ஜூன் மாதத்தில் சிவன் நம்மிடமிருந்து எத்தனை முறை வெளிவந்தார் என்று. இந்த புரிதல் வரும்போது ஒரு அழகான உண்மை தெரியும். சிவன் வெளியிலே இல்லை, உள்ளிலே இருக்கிறார். வெளியில தரிசிக்கிறோம், உள்ளிலே அனுபவிக்கிறோம். வெளிக்கோவில் ஒரு நினைவூட்டல், உள்கோவிலில் காணுகிறோம். அந்த சந்திப்பு தினமும் நடக்கட்டும். இன்றிரவு ஆரம்பிக்கட்டும். ஒரு சின்ன கதை. ஒரு சிறுவன், வயது 10, ஒரு நாள் அப்பாக்கிடம் கேட்டான், சிவன் எங்கே இருக்கிறார் என்று. அப்பா சொன்னாரு, எங்கும் இருக்கிறார் என்று. சிறுவன் கேட்டான், இந்த அறையிலும் இருக்கிறார்களா என்று. ஆமாம் என்று சொன்னார். சிறுவன் கேட்டான், என்னிலும் இருக்கிறார்களா என்று. ஆமாம் என்று சொன்னார். சிறுவன் கண்களை மூடினான். ஒரு நிமிடம் இருந்தான், திறந்தான், சொன்னான், தெரிகிறது என்று. அப்பா ஆச்சரியப்பட்டார். என்ன தெரிகிறது என்று கேட்டார். சிறுவன் சொன்னான், சிவன் என்னில் இருக்கிறார் என்று ஒரு இதம் வருகிறது என்று. அந்த இதம் சிவன் என்று. இந்த சிறுவனுக்கு தெரிஞ்சது நமக்கு தெரிகிறதா? உண்மையில் தெரிகிறது, ஆனால் தெரியவில்லை என்று நினைக்கிறோம். ஏனென்றால் நாம் மிகவும் சிக்கலாக சிந்திக்கிறோம். ஒரு குழந்தையின் எளிமையோடு சிந்தியுங்கள். கண்களை மூடுங்கள். ஒரு நொடி சிவன் என்னில் இருக்கிறார் என்ற இதம் வருகிறதா? வருகிறது. அது சிவன். இன்றிரவு 11:11 நேரத்திலே அந்த இதத்தை தேடுங்கள். கண்களை மூடுங்கள். உள்ளே போங்கள். அந்த இதத்தை உணருங்கள். அந்த இதம் சிவன். அவர் இருக்கிறார், எப்போதும் இருக்கிறார். இப்போது ஜூலை மாதத்திற்கான ஒரு சிறப்பான தயாரிப்பு பேசலாம். ஒரு மாதம் நன்றாக போக வேண்டும் என்றால் அந்த மாதத்தின் தொடக்கம் சரியாக இருக்க வேண்டும். ஒரு தொடக்கம் சரியாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு முந்தைய இரவு சரியாக இருக்க வேண்டும். ஒரு விவசாயி நாளை விதை விதைக்கப் போகிறான். நாளை நல்ல விளைச்சல் வர வேண்டும் என்றால் இன்று இரவு நிலத்தை சரியாக தயார் செய்ய வேண்டும். இன்றிரவு ஜூலை மாதத்தின் நிலத்தை தயார் செய்யும் இரவு. சரியாக தயார் செய்யுங்கள், நல்ல விளைச்சல் வரும். இரவு தயாரிப்பு என்பது என்னவென்று சொல்கிறேன். முதலில் மனசை அமைதிப்படுத்துவது, கவலைகளை சிவனிடம் கொடுப்பது. இரண்டாவது, ஒரு நல்ல நினைவோடு படுப்பது. ஜூன் மாதத்தில் நடந்த ஒரு நல்ல விஷயத்தை நினைத்து கொண்டு படுப்பது. மூன்றாவது, ஒரு தீர்மானத்தோடு படுப்பது. ஜூலை மாதம் இப்படி வாழ்வேன் என்ற ஒரு சின்ன தீர்மானம். இந்த மூன்றும் சேர்ந்து இன்றிரவு நடந்தால் நாளைய காலை வேறு விதமாக இருக்கும். புத்துணர்வாக இருக்கும், நம்பிக்கையோடு இருக்கும், சிவனோடு இருக்கும். சென்னையில் ஒரு பெரியவர், வயது 65, ஒவ்வொரு மாத கடைசி இரவும் ஒரு சிறப்பான பழக்கம். படுக்கும் முன் அந்த மாதத்தில் நடந்த மிகவும் நல்ல ஒரு நிகழ்வை நினைத்துக் கொள்வாரு. அந்த நிகழ்வுக்கு சிவனுக்கு நன்றி சொல்வாரு. பிறகு அடுத்த மாதத்துக்கு ஒரு வாக்குறுதி சொல்வாரு. ஒரு நல்ல பழக்கம், ஒரு சின்ன மாற்றம். இந்த பழக்கம் 10 வருஷமாக செய்கிறாரு. வாழ்க்கை 10 வருஷமாக ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சம் மேம்பட்டு இருக்கிறது என்று சொல்றாரு. 10 வருஷத்துல வாழ்க்கை எவ்வளவு மாறி இருக்கிறது அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது வியப்பாக இருக்கிறது என்று சொல்றாரு. ஏனென்றால் ஒவ்வொரு மாதமும் ஒரு சின்ன மாற்றம். அந்த சின்ன மாற்றங்கள் சேர்ந்து ஒரு பெரிய மாற்றமாகி இருக்கிறது. நீங்களும் இந்த பழக்கத்தை இன்றிரவே ஆரம்பிக்கலாம். ஜூன் மாதத்தின் ஒரு நல்ல நிகழ்வை நினையுங்கள். நன்றி சொல்லுங்க. ஜூலைக்கு ஒரு வாக்குறுதி சொல்லுங்க. ஒரு பழக்கம் ஆரம்பிக்கிறது. 10 வருஷம் சென்றால் வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும். சிவனின் அவசர செய்தியை கேட்டீர்கள், ஏற்றுக்கொண்டீங்கள். நல்லது. இனி செயல்படுங்கள். இரவு 11:11 நேரம் வரும்போது செயல்படுங்கள். ஒரு நொடி, ஒரு மூச்சு, ஒரு வார்த்தை, சிவா. அவ்வளவுதான். வாழ்க்கை மாறும். ஓம் நமச்சிவாய. சாந்தி, சாந்தி, சாந்தி. இன்றிரவு 11:11 நேரம் வருவதற்கு முன் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்று பேசலாம். இந்த நேரம் வெறுமனே காத்திருக்கும் நேரம் இல்லை. இந்த நேரம் தயாரிப்பின் நேரம். ஒரு முக்கியமான சந்திப்புக்கு போவதற்கு முன் நாம் தயாரிக்கிறோம். உடை சரியாக அணிகிறோம், மனசை தயார் செய்கிறோம். அதே போல 11:11 சந்திப்புக்கு தயாரிக்கலாம். முதல் தயாரிப்பு மனசை அமைதிப்படுத்துவது. இப்பதே ஆரம்பிக்கலாம். தொலைபேசியை வையுங்க. ஒரு ஆழமான மூச்சு விடுங்கள். உடல் தளர்கிறது, மனசு அமைதி அடைகிறது. இந்த அமைதி 11:11 வரை தொடரட்டும். இரண்டாவது தயாரிப்பு, ஜூன் மாதத்தில் நடந்தவற்றை மனசுல ஒரு முறை பாருங்கள். நல்லது, கஷ்டம், எல்லாமே ஒவ்வொன்றிலும் சிவன் இருந்தார் என்று பாருங்கள். கஷ்டத்திலும் அவர் இருந்தார், மகிழ்ச்சியிலும் இருந்தார். இது புரிந்தால் மனசு நன்றியோடு நிரம்பும். அந்த நன்றியோடு 11:11 நேரத்திற்கு போங்கள். மூன்றாவது தயாரிப்பு, ஜூலை மாதத்துக்கான ஒரு தீர்மானம் தீட்டுங்கள். ஒரு சின்ன தீர்மானம். தினமும் சிவனை நினைப்பேன், அல்லது வாரம் ஒரு முறை கோவிலுக்கு போவேன், அல்லது தினமும் ஒரு நல்ல செயல் செய்வேன், அல்லது யாரையாவது மன்னிப்பேன். ஒரு தீர்மானம் மட்டும்.
11 நேரத்தில் அதை சிவனிடம் சொல்லுங்கள். இந்த 3 தயாரிப்புகளும் முடிந்தால் நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். 11 நேரம் வரட்டும். சிவனோடு சந்திக்கலாம், ஆசீர்வாதம் பெறலாம். சந்திப்பு நடக்கும், நிச்சயம் நடக்கும். ஏனென்றால் சிவன் காத்திருக்கிறார். நீங்கள் வருவீர்கள் என்று காத்திருக்கிறார். நாம் ஒரு அடி வச்சால் அவர் 10 அடி வருவார். இந்த வாக்கு மாறாதது. இந்த வாக்கை நம்புங்கள். ஒரு அழகான ஆன்மீக உண்மை. சிவன் எப்பொழுதும் காத்திருக்கிறார். நாம் திரும்பி வரும் வரை காத்திருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளை வரும் வரை காத்திருப்பான். எவ்வளவு காலமானாலும் காத்திருப்பான். சிவனும் அப்படித்தான். நாம் எவ்வளவு காலம் விலகி இருந்தாலும் திரும்பி வரும்போது ஏற்றுக்கொள்வார், ஆசீர்வதிப்பார், வரவேற்பார். இன்றிரவு திரும்பி வாருங்கள். 11 நேரத்துல திரும்பி வாருங்கள். சிவன் காத்திருக்கிறார். ஒரு கோவை பெண்மணி, வயது 58, நீண்ட காலமாக கோவிலுக்கே போகவில்லை. சிவனை நினைக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் வாழ்க்கை மிகவும் கஷ்டமாக ஆனது. அந்த நேரத்தில் ஒரு நண்பர் சொன்னார், சிவனிடம் போ என்று. நீண்ட நாட்களுக்கு பிறகு கோவிலுக்கு போனார். நுழைவாயிலில் நின்றார். உள்ளே போக தயக்கமாக இருந்தது. நீண்ட காலம் மறந்திருந்தோம். சிவன் கோபமடைவாரா என்று பயமாக இருந்தது. ஆனால் உள்ளே போனார். சிவலிங்கத்தின் முன் நின்றார். ஒன்றும் சொல்லவில்லை, வெறும் நின்றார். கண்கள் நிரம்பின. ஒரு அமைதி வந்தது. அவர் அந்த அமைதியில் புரிந்தது, சிவன் கோபமடையவில்லை, அவர் காத்திருந்தார். வந்தாய் என்று மகிழ்ந்தார். அந்த மகிழ்ச்சி அந்த பெண்மணியும் உணர்ந்தார். அன்றிலிருந்து வாழ்க்கை மாறியது. நீங்களும் திரும்பி வரலாம். எவ்வளவு காலம் விலகி இருந்தாலும் சரி, சிவன் காத்திருக்கிறார். இன்றிரவு வாருங்கள். 11 நேரம் வரும்போது வாருங்கள். இப்போது சிவனின் ஒரு முக்கியமான குணத்தை பற்றி பேசலாம். அது கருணை. சிவன் மிகவும் கருணை கொண்டவர். கருணை என்பது வெறும் பரிதாபம் இல்லை. கருணை என்பது ஒரு ஆழமான அன்பு. மற்றவரின் வலியை புரிந்து கொள்வது, மற்றவரின் கஷ்டத்தை தன் கஷ்டமாக உணர்வது. சிவன் நம் கஷ்டங்களை தன் கஷ்டமாக உணர்கிறார். அதனாலதான் காக்கிறார், அதனாலதான் வழிகாட்டுகிறார், அதனாலதான் அவசர செய்தி அனுப்புகிறார். இந்த கருணையை நாமும் வளர்க்கலாம். மற்றவர்களிடம் கருணையோடு இருக்கலாம். ஒருவாய்க்குள் வழியை புரிந்து கொள்ளலாம், அவர்களுக்கு உதவலாம். இது சிவனை வழிபடுவதற்கு ஒரு மிக நேரடியான வழி. மற்றவர்களிடம் கருணையோடு இருக்கும்போது சிவனோடு இருக்கிறோம். ஜூலை மாதத்தில் கருணையை ஒரு பழக்கமாக வையுங்கள். ஒரு நாளில் ஒரு கருணையான செயல். யாரோடாவது ஒரு வார்த்தை, ஒரு புன்னகை, ஒரு கேட்டல், யாரோடாவது கூட இருத்தல். இவை எல்லாமே கருணையின் வெளிப்பாடுகள். இவை எல்லாமே சிவனை வழிபடுவது. இப்போது சிவனின் நாம மகிமை பேசலாம். சிவன் பெயரை சொல்வதில் ஒரு சிறப்பான சக்தி இருக்கிறது. ஒரு மந்திர விஞ்ஞானி சொன்னார், சிவ என்ற சொல்லை ஒரு விசேஷமான ஒலி கட்டமைப்பு கொண்டது என்று. ச என்ற ஒலி ஒரு தரையிறக்கும் ஒலி, ஈ என்ற ஒலி ஒரு மேலேறும் ஒலி, வ என்ற ஒலி ஒரு விரிக்கும் ஒலி. இந்த மூன்றும் சேரும்போது ஒரு முழுமையான ஒலி. பூமி, ஆகாயம், பரப்பு மூன்றும் ஒன்றாகும் ஒலி. சிவ என்று சொல்லும் பொழுது இந்த மூன்றும் ஒரே நேரத்தில் அதிர்கின்றன. அந்த அதிர்வு நம் உடலில், நம் மனசில், நம் ஆத்மாவில். இதனாலதான் சிவா என்று சொல்லும் போது ஒரு இதம் வருகிறது, ஒரு சிலிர்ப்பு வருகிறது, ஒரு அமைதி வருகிறது. அந்த இதம், சிலிர்ப்பு, அமைதி வெறும் உணர்வு இல்லை, ஒரு உண்மையான அதிர்வு. சிவனின் ஒளி நம்மில் அதிர்கிறது. சிவன் நம்மில் தொடுகிறார். இன்றிரவு 11 நேரத்தில் சிவா என்று சொல்லுங்கள். உணருங்கள் அந்த இதத்தை, அந்த சிலிர்ப்பை, அந்த அமைதியை. அவை உண்மையானவை. அவை சிவன். ஒரு ஆழமான விஷயம். நம் ஜூன் மாதம் எப்படி இருந்தது என்று தெரிகிறது. ஆனால் சிவனுக்கு எப்படி தெரிகிறது என்று யோசித்திருக்கிறீங்களா? சிவன் ஒவ்வொரு நொடியும் நம்ம பார்க்கிறார், ஒவ்வொரு முடிவும் பார்க்கிறார், ஒவ்வொரு உணர்வும் அறிகிறார், ஒவ்வொரு கஷ்டமும் தெரியும், ஒவ்வொரு மகிழ்ச்சியும் தெரியும். நாம் மறந்தாலும் அவர் மறப்பதில்லை, நாம் விலகியாலும் அவர் விலகுவதில்லை, நாம் தவறு செய்தாலும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். இப்படிப்பட்ட சிவனோடு இந்த ஜூன் மாதம் கழிந்தது. நம்மை காக்கியவர் சிவன், நம்மோடு இருந்தவர் சிவன், நம்மை நேசித்தவர் சிவன். இதை உணர்ந்தால் என்ன தோன்றுகிறது? நன்றி தோன்றுகிறது. ஒரு ஆழமான நன்றி. அந்த நன்றியோடு ஜூன் மாதத்தை முடியுங்கள். அந்த நன்றியோடு 11 நேரத்திற்கு போங்கள். இப்போது சிவனின் வேறு ஒரு அழகான வடிவம் பேசலாம். ஆர்த்தநாரீஸ்வரர். சிவனும் சக்தியும் ஒன்றாக இருக்கும் வடிவம். ஒரு பாதி சிவன், ஒரு பாதி அம்மை. இது என்ன சொல்கிறது? வாழ்க்கையில் ஆண் தன்மையும் பெண் தன்மையும் சேர வேண்டும். தர்க்கமும் உணர்வும் சேர வேண்டும். செயலும் சரணாகதியும் சேர வேண்டும். இந்த இரண்டும் சேரும் போது வாழ்க்கை முழுமையடைகிறது. ஜூலை மாதத்திலே இந்த சமநிலையை தேடுங்கள். மிகவும் தர்க்கமாக மட்டும் இருக்காதீர்கள், மிகவும் உணர்ச்சியாக மட்டும் இருக்காதீர்கள். ரெண்டும் சமனாக இருக்கட்டும். செய்யுங்கள், ஆனால் விட்டுவிடுங்கள். அர்த்தநாரீஸ்வரர் நம்மில் வெளிப்படட்டும். திருமூலர் சொன்னார், சிவனும் சக்தியும் சேர்ந்திருக்கும் போது பிரபஞ்சம் தொடர்கிறது. நம்மிலும் அந்த சேர்க்கை நடக்கும் போது நம் வாழ்க்கை தொடர்கிறது, ஆழமாகிறது, அழகாகிறது. ஜூலை மாதம் அந்த சேர்க்கை நம்மில் நடக்கட்டும். ஓம் நமச்சிவாய. சாந்தி சாந்தி சாந்தி. இப்போது 11 நேரம் நெருங்கி வருகிறது. அந்த நேரத்திற்காக தயாரிருங்கள். ஆனால் அதற்கு முன் இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் பேசலாம். சிவனின் கடைசி அருள் என்று சொல்வார்கள். ஒரு மாதம் முடியும் போது சிவன் ஒரு விசேஷமான அருளை தருகிறார். அந்த அருள் கடந்த மாதத்தின் எல்லா கர்மாவையும் கரைக்கும் சக்தி கொண்டது. ஒரு தவறு செய்திருந்தால் மன்னிக்கும் சக்தி, ஒரு கஷ்டம் வந்திருந்தால் அதிலிருந்து கற்றுக்கொள்ளும் சக்தி,
ஒரு மகிழ்ச்சி வந்திருந்தால் அதை நன்றியோடு பெறும் சக்தி. இந்த அருளை ஏற்றுக்கொள்வதற்கான தருணம் இன்றிரவு 11:11. திருப்பனந்தாளில் ஒரு வயதான அர்ச்சகர் சொன்னார், ஒவ்வொரு மாத கடைசி நாளும் 5 நிமிட சிறப்பு பூஜை செய்கிறார். அந்த பூஜையில் அந்த மாதம் வந்த எல்லா நன்மைகளையும் சிவனுக்கு திரும்பத் தருகிறார். சிவா, இந்த மாதம் தந்த நன்மைகளை திரும்பி உனக்கு தருகிறேன், நீயே வைத்துக்கொள் என்று. இந்த திரும்பித் தரும் செயல் ஒரு விடுதலை. எந்த நன்மையும் நம்முடையது இல்லை, சிவனுடையது. திரும்பி தந்தால் மீண்டும் மீண்டும் வரும், வைத்துக் கொண்டால் வருவதை தடுக்கும். இந்த ஞானம் மிகவும் ஆழமானது. நீங்களும் இன்றிரவு இதை செய்யலாம். ஜூன் மாதம் வந்த எல்லா நன்மைகளையும் சிவனுக்கு திரும்பி தாருங்கள். சிவா, இந்த மாதம் தந்தவை எல்லாம் உன்னுடையவை, நன்றி என்று சொல்லுங்கள். அந்த ஒரு செயல் ஜூலை மாதத்திலே இன்னும் அதிக நன்மைகள் வர வழிவகுக்கும். இப்போது ஒரு விசேஷமான சாதனை பேசலாம். நடுவிரவு தியானம். 11:11 நேரத்தில் செய்யும் தியானம். இது வெறும் தியானம் இல்லை, ஒரு சந்திப்பு. சிவனோடு ஒரு நேரடி சந்திப்பு. கண்களை மூடுங்கள், உடலை தளர்த்துங்கள், 3 ஆழமான மூச்சு விடுங்கள். ஒவ்வொரு மூச்சிலும் கவலை போகிறது என்று உணருங்கள். இப்பொழுது மனசை வெறுமையாக வையுங்கள். எண்ணங்கள் வந்தால் வரவிடுங்கள், போக விடுங்கள். நீங்கள் கவனிக்கும் விழிப்பு மட்டும் இருங்கள். இப்போது அந்த விழிப்பில் இருந்து ஒரு கேள்வி, நான் யார், என்னவென்று சொல்லாதீர்கள். வெறும் கேள்வியோடு இருங்கள். நான் யார்? அந்த கேள்வியில சட்டென்று ஒரு விடை வரலாம், அல்லது வராமல் போகலாம். வந்தாலும் வராவிட்டாலும் பரவாயில்லை, கேள்வியோடு இருந்தால் போதும். அந்த கேள்வியே ஒரு தியானம். அந்த கேள்வியே சிவனோடு ஒரு உரையாடல். ஒரு நிமிடம் அப்படியே இருங்கள். பிறகு மெதுவாக மனசுல சொல்லுங்கள், ஓம் நமச்சிவாய என்று 3 முறை. மெதுவாக. ஒவ்வொரு முறையும் அந்த ஒளி உடலில் அதிர்கிறது என்று உணருங்கள். ஒவ்வொரு அதிர்வும் ஒரு ஒளி, ஒவ்வொரு ஒளியும் சிவன். நீங்கள் ஒளியால் நிரம்புகிறீர்கள், சிவனால் நிரம்புகிறீர்கள். அந்த நிறைவில் ஒரு நொடி இருங்கள். கண்களை திறங்கள். இந்த தியானம் 1 நிமிடம் மட்டும், ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. 11:11 நேரத்தில் செய்யும் போது இன்னும் சக்தி வாய்ந்தது. ஒரு மாதத்திற்கான ஆசீர்வாதம் இந்த 1 நிமிடத்தில் கிடைக்கும். மதுரையில் ஒரு பெரியவர், வயது 78, ஒவ்வொரு மாத கடைசி நாள் இரவு 11 மணிக்கு எழுந்திருப்பார். 1 நிமிடம் மட்டும் தியானம் செய்வார், பிறகு தூங்குவார். இந்த பழக்கம் 30 வருஷமாக செய்கிறார். ஒரு நாளும் விட்டதில்லை என்று சொல்கிறார். ஒவ்வொரு மாதமும் அந்த 1 நிமிஷத்துல சிவன் ஒரு விஷயம் ஒன்று சொல்றார் என்று சொல்றார். சில மாதங்கள் ஒரு தெளிவு, சில மாதங்கள் ஒரு அமைதி, சில மாதங்கள் ஒரு நம்பிக்கை. 30 வருஷத்துல 30 மடங்கு 12 சம்பவங்கள், அதாவது 360 விஷயங்கள் சிவன் சொல்லியிருக்கிறார். அந்த விஷயங்கள் வாழ்க்கையை நடத்தி இருக்கின்றன என்று சொல்கிறார். நீங்களும் இந்த பழக்கத்தை இன்றிரவே ஆரம்பிக்கலாம். 30 வருஷம் செய்ய வேண்டியதில்லை, 1 மாதம் செய்யுங்கள். அந்த 1 மாதத்துல என்ன நடக்குது என்று பாருங்க, மாற்றம் தெரியும். சிவன் அவசர செய்தி அனுப்பி இருக்கிறாரு, கேட்டீங்க, ஏற்றுக்கொண்டீங்க, இனி செயல்படுங்க. 11:11 நேரம் வரும்போது செயல்படுங்க. 1 நிமிடம் தியானம், ஒரு வார்த்தை சிவா, ஒரு தீர்மானம் ஜூலை மாதத்திற்காக. இந்த 3ம் ஜூலை மாதம் சிவமயமாகும். ஓம் நமச்சிவாய என்று கமெண்டில் எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றிரவு 11:11 நேரம் சிறப்பாகட்டும். ஜூலை மாதம் சிவமயமாகட்டும். வாழ்க்கை அழகாகட்டும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. மிக்க நன்றி. சாந்தி, சாந்தி, சாந்தி. இந்த அவசர செய்தியின் ஆழம் இன்னும் சில கோணங்களில் பார்ப்போம். சிவன் அவசர செய்தி தரும்போது அது ஒரு விசேஷமான நேரத்தில் வருகிறது. ஒரு மாதம் முடியும் நேரம், ஒரு பருவம் முடியும் நேரம், ஒரு வாழ்க்கை கட்டம் முடியும் நேரம். இந்த முடிவுகள் எல்லாமே ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாயில்கள். வாயில் திறக்கும் முன் ஒரு விசேஷமான ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றல் தருணம் இன்று. இந்த தருணத்தை வீணாக்காதீர்கள். ஒரு வருஷத்துல 12 மாதங்கள் வருகின்றன. ஒவ்வொரு மாத கடைசியும் ஒரு சாத்தியம். மாறுவதற்கான சாத்தியம், ஆழமாவதற்கான சாத்தியம், சிவனை நெருங்குவதற்கான சாத்தியம். ஒரு வருஷத்தில் 12 சாத்தியங்கள். 12ஐயும் பயன்படுத்தினால் வருஷம் வேறு விதமாக இருக்கும். இந்த ஜூன் கடைசி ஒரு சாத்தியம், பயன்படுத்துங்கள். சிவனோடு வாழும் ஒரு நாளை கற்பனை செய்யுங்கள். காலையில எழுந்ததும் சிவா என்று சொல்கிறீங்க. அந்த ஒரு வார்த்தையில நாள் ஆரம்பிக்குது. வேலைக்கு போகும்போது சிவன் உடன் இருக்கிறார் என்று தெரிகிறது. ஒரு கஷ்டம் வருகிறது, சிவனிடம் கொடுக்கிறீர்கள், இலகுவாகிறது. ஒரு மகிழ்ச்சி வருகிறது, சிவனுக்கு நன்றி சொல்கிறீர்கள், இரட்டிப்பாகிறது. யாரோடாவது சண்டை வருகிறது, சிவனை நினைக்கிறீர்கள், சண்டை குறைகிறது. இரவில் படுக்கும்போது நன்றியோடு படுக்கிறீர்கள், நல்ல தூக்கம் வருகிறது. இப்படி ஒரு நாள், இப்படி ஒரு மாதம், இப்படி ஒரு வாழ்க்கை, சிவமயமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை ஜூலை 1 தேதியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இன்றிரவு அந்த ஆரம்பத்திற்கு தயாரிக்கலாம். 11:11 நேரத்துல அந்த தீர்மானத்தை எடுக்கலாம். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், மிகவும் முக்கியமான விஷயம். சிவனோடு வாழ்வது என்பது ஒரு சம்பவம் இல்லை, ஒரு தொடர்ச்சி. ஒரு நாளில ஒரு முறை தொடங்குவது இல்லை, ஒவ்வொரு நாளும் தொடர்கிறது, ஒவ்வொரு நொடியும் தொடர்கிறது. இந்த தொடர்ச்சியே வாழ்க்கையை மாற்றுகிறது. ஒரு ஆறு பாய்கிறது, நிறுத்துவதில்லை, தொடர்கிறது. அந்த தொடர்ச்சி ஒரு கடலை உருவாக்குகிறது. சிவனோடு வாழ்வதும் அப்படிப்பட்ட ஒரு ஆறு. ஒவ்வொரு நாளும் ஒரு நொடி, ஒவ்வொரு நொடியும் சிவன்.
அந்த தொடர்ச்சி ஒரு கடல் போன்ற வாழ்க்கையை உருவாக்கும். ஆழமான, விரிவான, அழகான வாழ்க்கை. திருவாசகத்துல மாணிக்க வாசகர் சொன்னார், சிவன் என்னோடு இருந்தார், தினமும் இருந்தார், நொடிக்கு நொடி இருந்தார், அதனால எல்லாமே மாறியது என்று. நாமும் அந்த அனுபவத்தை பெறலாம். தினமும் சிவனோடு இருந்தால், நொடிக்கு நொடி சிவனை நினைத்தால், அந்த நினைவே ஒரு வாழ்க்கையை மாற்றும். இன்றிரவு 11:11 நேரம் வரட்டும். அந்த தருணத்தில் சிவனோடு ஒரு நிமிடம் இருங்கள். ஒரு தீர்மானம் எடுங்கள். ஜூலை மாதம் தினமும் சிவனை நினைப்பேன் என்று. அந்த தீர்மானம் ஒரு வாழ்க்கையை மாற்றும். சிவன் காத்திருக்கிறார், நீங்கள் வருவீர்கள் என்று காத்திருக்கிறார். போங்கள், அவர்கிட்டம் போங்கள். 11:11 நேரம் வரும்போது போங்கள். அவர் ஏற்றுக்கொள்வார், ஆசீர்வதிப்பார். ஜூலை மாதம் சிறப்பாகும். வாழ்க்கை சிவமயமாகும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சிவன் உங்களை நேசிக்கிறார், காக்கிறார், வழிகாட்டுகிறார். இந்த மூன்றும் எப்போதும் உண்மை. இந்த மூன்றும் நித்தியம். சாந்தி, சாந்தி, சாந்தி. இந்த இரவின் கடைசி சில நொடிகளில் மிகவும் ஆழமான ஒரு விஷயம் பேசலாம். சிவன் ஏன் 11:11 நேரத்தை தேர்ந்தெடுத்தார்? ஏன் இந்த நேரம் மட்டும் சிறப்பானது என்று சொல்கிறோம்? ஒரு ஆழமான காரணம் இருக்கிறது. 11 என்ற எண் ஒரு புதிய ஆரம்பத்தின் எண். 1 என்று 2 ஒன்றுகள் வரும்போது ஒரு இரட்டை ஆரம்பம். ஒரு பழையது முடிகிறது, ஒரு புதியது தொடங்குகிறது. இரண்டும் ஒரே நேரத்தில். இந்த இரட்டை ஆரம்பம் ஒரு சாதாரண நேரத்தில் வராது. 11:11 போன்ற விசேஷ நேரங்களில் மட்டுமே வரும். அந்த நேரத்துல நம் மனசும் ஒரு இரட்டை ஆரம்பத்தை அனுபவிக்கலாம். பழைய சுழற்சி முடிகிறது, புதிய சுழற்சி தொடங்குகிறது. அந்த மாற்றத்தை நாமே தேர்வு செய்யலாம். சிவனோடு தொடங்குகிறோம் என்று தேர்வு செய்யலாம். அந்த தேர்வு இந்த நேரத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது. இன்றிரவு அந்த தேர்வு செய்யுங்கள். 11:11 நேரத்தில் சிவனோடு தொடங்குகிறேன் என்று தேர்வு செய்யுங்கள். அந்த தேர்வு ஜூலை மாதத்தை மாற்றும். அந்த தேர்வு வாழ்க்கையை மாற்றும். சிவன் சர்வநாணி, எல்லாம் அறிந்தவர். நம் மனசுல என்ன இருக்கிறது என்று அறிகிறார். நம் இதயத்தில் என்ன இருக்கிறது என்று அறிகிறார். நம் ஆத்மாவில் என்ன இருக்கிறது என்று அறிகிறார். ஆனால் நம் தேர்வை மதிக்கிறார். நாம் தேர்வு செய்யும் வரை காத்திருக்கிறார். நாம் வருவோம் என்று நம்புகிறார். அந்த நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். அவர் காத்திருக்கிறார். நாம போவோம். இன்றிரவு போவோம். 11:11 நேரத்தில் போவோம். வாருங்கள். ஓம் நமச்சிவாய. சிவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றிரவு சிறப்பாகட்டும். ஜூலை மாதம் சிவமயமாகட்டும். மிக்க நன்றி. சாந்தி, சாந்தி, சாந்தி. இந்த இரவு மிகவும் சிறப்பானது. ஜூன் மாதம் கடைசி நாள். 11:11 நேரம் வருகிறது. சிவன் காத்திருக்கிறார். இந்த அனைத்தும் ஒரு பெரிய ஆன்மீக தருணத்தை உருவாக்குகின்றன. அந்த தருணத்தை கொண்டாடுங்கள். சிவனோடு கொண்டாடுங்கள். மனசுல ஒரு விழா, சிவனோடு ஒரு விழா. ஜூன் மாதம் நல்லதாக இருந்தது. நன்றி சிவா. கஷ்டமாக இருந்தது. அதிலிருந்து கற்றுக்கொண்டேன். நன்றி சிவா. இப்பொழுது ஜூலை வருகிறது. உன்னோடு வருகிறேன். நன்றி சிவா. இந்த 3 நன்றிகளோடு இந்த இரவை முடியுங்கள். இந்த 3 நன்றிகளோடு ஜூலை மாதத்தை ஆரம்பியுங்கள். வாழ்க்கை சிவமயமாகட்டும். ஓம் நமச்சிவாய. சாந்தி. சிவன் நம்மை எப்போதும் நேசிக்கிறார். ஒரு நொடி கூட விட்டு விடுவதில்லை. நாம் மறந்தாலும் அவர் மறப்பதில்லை. நாம் விலகியாலும் அவர் விலகுவதில்லை. நாம் தவறு செய்தாலும் அவர் மன்னிக்கிறார். இந்த அன்பு எவ்வளவு மகத்தானது. இந்த அன்பில் வாழுங்கள். இந்த அன்பால் வாழுங்கள். இந்த அன்பை வாழுங்கள். ஓம் நமச்சிவாய. சாந்தி, சாந்தி, சாந்தி. சிவன் ஒரு நாளும் நம்மை விட்டு விடுவதில்லை. இது நித்தியமான உண்மை. இதை மனசில் பதிவு செய்து கொள்ளுங்கள். இதோடு வாழுங்கள். ஓம் நமச்சிவாய. நல்ல இரவு. சாந்தி. சிவம், சிவம், சிவம். எங்கும் சிவம், எப்போதும் சிவம். ஓம் நமச்சிவாய. சாந்தி, சாந்தி, சாந்தி. சிவன் இருக்கிறார், எப்போதும் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். நம்புங்கள், வாழுங்கள். ஓம் நமச்சிவாய. நன்றி சிவா. சிவம்.